رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அஷரத்து முபஷரா எனும் சொல்லக்கூடிய பெருந்தலைப்பின் கீழ் சிறந்த 10 சஹாபாக்கள் சம்பந்தமான வாழ்க்கை பாடங்களை முடிந்த அளவிற்கு அல்லாஹ்வை நாட்டப்படி தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் சஹாபியுர் ரசூல் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சம்பந்தமான ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை, முக்கியமான சிறப்புகளை, அவர்கள் வாழ்விலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட பாடங்களை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சில தகவல்களை தெரிந்து கொண்டோம். அதே வண்ணம் சஹாபியுர் ரசூல் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கையின் இன்னும் ஒரு சில சிறப்பம்சங்கள் பற்றின ஒரு சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த அமர்வில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறந்த விஷயங்கள் அப்படின்னு பேசும் பொழுது காதிசியா போர் பற்றி பார்த்துருந்தோம். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில் ஈரானிய மக்களுடன் எதிர்கொண்ட இஸ்லாம் கண்ட மிகப்பெரிய போர்கள் இதுவும் ஒன்று. இந்த காதிசியா போரை தலைமை தாங்கி மிக சிறந்த யுக்திகளை கையாண்டு வெற்றி பெற்றிருப்பாங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்போ எங்கே சஅத் இப்னு அபி வக்காஸுடைய பெயரை சொன்னால் காதிசியாவுடைய போர் நம்ம நினைவுக்கு வருமோ, அதை விட இன்னும் சிறந்த சிறப்பம்சமாக சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் பொழுது நம்ம நினைவுக்கு வர வேண்டியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்களில் இவரும் இப்படிப்பட்ட சிறப்புக்கு சொந்தக்காரர். இவங்களை பற்றி பேசும் பொழுது தனி தலைப்பிடுவாங்க, முஸ்தஜாபு தஅவாத் அப்படின்வாங்க. முஸ்தஜாபு தஅவாத்னா என்ன? அல்லாஹ்விடத்தில் துஆக்களை கேட்குறாங்க அப்படின்னா அல்லாஹ் அந்த துஆவை கண்டிப்பாக அங்கீகரிக்காம விட மாட்டான். அல்லாஹ் கிட்ட துஆவுக்காக கையை உயர்த்திட்டா போதும், அல்லாஹ் கிட்ட வார்த்தைகளை சொல்லி அணுகுனா போதும், அல்லாஹ் அந்த துஆக்களை மறுக்கவே மாட்டான். இவங்க துஆ கேட்டா கண்டிப்பா அல்லாஹ் கொடுத்துருவான். அதே போல இந்த பட்டியலில் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பெரிய இடம் இருக்குது. இவங்களுடைய துஆக்களை அல்லாஹ் மறுக்க மாட்டான். சஅத் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டுட்டா அந்த நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும்ன்றது சஹாபாக்கள் மத்தியில உலக மக்கள் கண்கூடாக பார்த்துருக்காங்க ரலியல்லாஹு அன்ஹு. இதனால முஸ்தஜாபு தஅவாத்தாக இவங்க ஆனாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில குறிப்பாக பத்ர் போரின் போது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அம்பை எடுத்து வில்லுல வச்சு ஓங்கிட்டு இருப்பாங்க. வீசுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கிட்ட துவா செய்வாங்க. நபி இந்த துவா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, யா அல்லாஹ் எதிரிகளுடைய கால்களை நடுங்க வச்சிரு, எதிரிகளின் உள்ளங்களை நடுங்க வச்சிரு, பதட்டம் அடைய செஞ்சிரு, அவங்கள அப்படி பண்ணிரு இப்படி பண்ணிருன்னு துவா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆக்களை கேட்டு பக்கத்துல இருந்து நபி சொல்லுவாங்க, அல்லாஹும்ம ஸ்தஜிப் லி சஅத், யா அல்லாஹ் சஅதுடைய துஆக்களை கோரிக்கைகளை அங்கீகரித்துக்கொள். இது ஒண்ணு. சரி, இதுக்கும் எப்ப துஆ கேட்டாலும் அங்கீகரித்துக் கொள்வான்ற விஷயத்துக்கும் என்ன பிணைப்பு இருக்குன்னு கேட்குறீங்க அப்படின்னா, நபியுடைய வேறு ஹதீஸும் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் அவர்களை பார்த்து நேரடியாக சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸ்தஜிப் லி சஅதின் இதா தஆக், யா அல்லாஹ் சஅத்
உம்மிடம் எப்ப துஆ கேட்டாலும், இதா தஆக், எப்பொழுது உன்னிடம் துஆ கேட்டாலும் அங்கீகரித்துக்கொள் யா ரப், அங்கீகரித்துக்கொள் அல்லாஹ்வே. ரலியல்லாஹு அன்ஹு. நபியுடைய இந்த துஆவுக்கு சொந்தக்காரரான சஅத் ரலியல்லாஹுவன் அவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அவங்களே சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட சொன்னாங்க, யா சஅத், சஅதே, அத்திப் மத்அமக், உங்களுடைய உணவு முறைகளை தூய்மையாக ஆக்கி கொள்ளுங்கள். என்ன பலன் கிடைக்கும்? தகுன் முஸ்தஜாப தஅவா. இப்ப நமக்கும் ஆசை இருக்கும், என்னுடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், நான் அல்லாஹ் கிட்ட கேட்டு அல்லாஹ் எனக்கு கொடுக்கணும், நான் கேட்டு அல்லாஹ் மறுக்க கூடாது, நமக்கும் ஆசை கண்டிப்பாக இருக்கும். அப்ப இந்த விஷயங்களை நபி நமக்கு சஅதின் மூலமாக சொல்லி கொடுக்கறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. நபி சொல்லி கொடுத்தாங்க, அத்திப் மத்அமக், உங்களுடைய உணவு முறைகளை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், தூய்மையான உணவுகளை உண்ணுங்கள். தகுன் முஸ்தஜாப தஅவா, அப்படி தூய்மையான உணவை உண்ணுவீங்க அப்படின்னா, சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்க முஸ்தஜாபு தஅவா ஆவீங்க, உங்களுடைய துஆக்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இது நபி நமக்கு அழகா சொல்லியும் கொடுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நபர் யுதீலு சஃபர், பெரிய பயணம் கடந்து வருவாரு, அஷ்அஸ அக்பர், பெரிய பயணம் எடுப்பாங்க, பயணத்தின் மூலமாக பயணம் ரீதியாக உடைகள் மாசு அடையும், முடிகள் கலைஞ்சு போயிருக்கும், அந்த பயணத்தின் எல்லா அடையாளங்களும் உடல்ல நல்ல டயர்டாகி பெரிய பயணம் தாண்டி வருவாங்க, வந்து அல்லாஹ் கிட்ட கையேந்துவாங்க, யா ரப் யா ரப், அல்லாஹ் எனக்கு இதை கொடு இதை கொடு துஆ கேட்பாங்க. அப்ப நபி சொல்லுவாங்க, வ மத்அமஹு ஹராம் வ மல்பஸஹு ஹராம் வ மஷ்ரபஹு ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக். இவர் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறாரு, சரிதான், வெகு தூரத்துல இருந்து பயணம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப தூரம், நாடு கடந்து கடல் கடந்து பெரிய இடங்களை கடந்து ஹஜ்ஜுக்கு வந்திருக்காங்க, நிறைய பயணம் செய்து உம்ராவுக்கு வந்திருக்காங்க, நிறைய சஃபர் செய்து காபத்துல்லா கிட்ட போயிருக்காங்க, நிறைய சஃபர் செய்து அல்லாஹ்வுக்கு பிடிச்ச இடங்கள்ல போயிருக்காங்க. இந்த சஃபருக்கான செலவுகள் அதிகம், உடலுடைய பாதிப்புகள் அதிகம், கிளைமேட் மாறும், அங்க உடம்பு நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக மேற்கொண்டு ஹஜ் கும்ராவுக்கு மக்கள் போறாங்க. எதுக்காக போறாங்க? அல்லாஹ்வுடைய காபத்துல்லா பார்க்கணும் ஒண்ணு, இன்னொன்னு அங்க போய் மக்கள் துஆக்கள் செய்வாங்க. ஏன் செய்வாங்க? அல்லாஹ் என்னுடைய துஆவை அங்கீகரிக்கணும். இப்ப மக்கள் நபி சொல்றாங்க, இவ்வளவு பயணத்தை தொலைதூரம் கொண்டு வந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வருவாங்க, அந்த பயணத்தின் அடையாளங்கள் உடம்புல வெளிப்படுற அளவுக்கு பயணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும், கஷ்டமான பயணமா இருக்கும், எல்லாத்தையும் மேற்கொண்டு அல்லாஹ் கிட்ட கையேந்துவாங்க, யா ரப் யா ரப், அல்லாஹ் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கையேந்துவாங்க. அப்ப நபி சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி நீங்க பயணம் செஞ்சு கஷ்டப்பட்டு வந்து இப்படி கேட்கறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எப்ப? வமத்அமஹு, உங்களுடைய உணவும், வமல்பஸஹு, உங்களுடைய உடையும், வமஷ்ரபஹு, உங்களுடைய பானங்களும், உணவு, பானம், நீர், உடை, இந்த மூணுமே ஹராமாக இருக்க ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், இது அல்லாஹ் தஆலா எப்படி ஏற்றுக்கொள்வான்? அப்ப நபி சொன்னாங்க, தூய்மையான உணவை உண்ணுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். அப்ப நபி நமக்கு, நம்ம பொதுவாக எனக்கும் உங்களுக்கும் நபி சொல்லி கொடுத்த பாடம், நல்ல உணவை, எது தூய்மையோ எது ஹலாலோ தேடி அந்த உணவுகளை உட்கொண்டால், ஹலாலான உடைகளை பேணக்கூடிய மக்களாக வாழ்ந்து ஹலாலான உணவு முறைகள் நீர் முறைகள்ல மாத்திக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நபியுடைய வார்த்தை பொய்யாகாது. நபி சொன்னாங்க, இந்த மாதிரி ஹலாலாக இருக்க அல்லாஹ் கண்டிப்பா துஆக்களை ஏற்றுக்கொள்வான். அப்ப அந்த அடிப்படையில சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆக்கள் ஒரு பக்கம், மறுபக்கம் நபி சொல்லியும் கொடுத்தாங்க, அத்திப் மத்அமக், உங்களுடைய உணவு முறைகளை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு இவங்களுடைய துஆக்கள் அல்லாஹ் கிட்ட அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, உலக மக்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை பார்த்துருக்காங்க, ரொம்ப நிறைய இருக்கு. ஒரு 2 விஷயங்களை சொல்லி அடுத்த விஷயத்துக்கு போயிருவா இன்ஷா அல்லாஹ். ஒரு முறை என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நபர் அலி ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரை பத்தி தப்பாக பேசுவான், அவதூறுகளை பரப்புவான், அவங்கள பத்தின தப்பான விஷயங்களை மக்கள் மத்தியில பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப சஅத் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, சகோதரரே, இந்த விஷயங்களை விட்டு வெளி வந்துடுங்க, இந்த 3 பேரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க, நபிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, இன்னும் சொர்க்கத்துடைய சுப செய்தி பெற்றவங்க எல்லாம் இவங்களை பத்தி பேச விட்டு வெளியே வந்துடுங்க. அந்த நபர் சொல்லியும் கேட்காம பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதே போல அலியை பத்தி, தல்ஹா பத்தி, சுபைரை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க 2 ரக்காத் சொல்லுவாங்க, 2 ரக்காத் சொல்லுது அல்லாஹ் கிட்ட துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ்
உனக்கு பிடித்த நபிக்கு பிடித்த சுவனத்தின் சுப செய்தி பெற்ற இந்த நபர்களை பற்றி இந்த நபர் தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ உன்னுடைய வல்லமையை கொண்டு இவனுக்கு பாடம் புகட்டு, உன்னுடைய ஆற்றலை கொண்டு உன்னுடைய குதிரத்தை கொண்டு இவனுக்கு பதில் கூடியார். அல்லாஹ் கிட்ட துவா கேட்பாங்க. இந்த செய்தியை அறிவிச்ச சஹாபி நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அழகா தெரிவிப்பாங்க. எந்த நபர் இவங்களை பத்தி தப்பு தப்பாக பேசினாரோ அந்த நபர் ஒரு நாள் சாலை ஓரம் நடந்துகிட்டு இருப்பாங்க, பாதையில் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஒட்டகம் ஒண்ணுக்கு மதம் பிடிச்சிருச்சு. இப்ப மதம் பிடிச்ச ஒட்டகங்கள்லாம் பெரிய பெரிய ஆபத்துகளை கொடுக்கும். பொதுவாக விலங்குகளுக்கு மதம் பிடிச்சாலே பெரிய ஆபத்துகளை கொண்டு பண்ணும். இப்ப ஒட்டகங்களுடைய மதங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப ஒட்டகத்து மதம் பிடிச்சிருச்சு, மக்கள்ல இடிச்சு தள்ளிக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருந்துச்சு. நேரா அந்த நபரை நோக்கி போச்சு, அவரை தள்ளி விட்டுச்சு, மெதிச்சே சாகடிச்சுச்சுன்னு. அந்த ஒட்டகம் அந்த நபரை மெதிச்சே சாகடிச்சிச்சு அப்படின்வாங்க. அப்ப அதே போல இன்னொரு சம்பவத்தை பார்க்க விரும்புறோம். அப்படின்னா சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம் அவங்க வாழ்ந்த நாட்கள் சம்பந்தமாக இன்னும் ஒரு அழகான செய்தி. இவங்களுடைய துஆக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு அங்கீகரிக்கிறார் அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி காலகட்டத்தில் கூஃபாவுடைய கவர்னராக உமர் ஆக்குவாங்க. கூஃபா நாட்டு கவர்னராக உமர் ரலியல்லாஹு இவங்க சஅத் ஆக்குவாங்க. இப்ப கூஃபா மக்கள் அப்படின்னாலே இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா ஒரு பக்கம் முழுக்க முழுக்க துரோகத்தினாலேயே நிரப்பி கிடக்கும். இவங்களுடைய துரோகங்கள் ரொம்ப பெரியது. கூஃபா மக்கள் யாரையுமே எவ்வளவு பெரிய சஹாபியையுமே சும்மா விட்டது கிடையாது. இவங்களுடைய துரோகத்துல மாட்டிக்கிட்டவங்க தான் உஸ்மானும் அலியும் ஹுசைனுமே கூட ரலியல்லாஹு மஜ்மஈன். இப்ப எவ்வளவோ சஹாபாக்கள், எவ்வளவோ மக்கள், எவ்வளவோ குர்ஆன் தெரிஞ்ச மக்களை இவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணி சாகடிச்சாங்க. இப்ப கூஃபாவுடைய வாழ்க்கையே முழுக்க முழுக்க அவங்க வரலாறு நம்பிக்கை துரோகத்தினால் இழுக்கப்பட்டுருச்சு. அந்த கூஃபா மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரண்டாம் கலீஃபா உமர் என்ன பண்ணுவாங்க, கவர்னர் அனுப்புவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அங்கிருந்து ஒரு நபர் உமருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க அனுப்பின ஆளுநர் சஅத் அவங்களுக்கு சரியா தொழுகவே தெரியல, சஅதுக்கு சரியா தொழுகவே தெரியும் கம்பெனி அனுப்புவாங்க. உமர் என்ன பண்ணுவாங்க, சரி விஷயம் வந்துருச்சு, இப்போதைக்கு மக்கள் இந்த தப்பான எண்ணத்துல இருக்கும் பொழுது இந்த சஹாபி அங்க இருக்க வைக்க வேணாம். ஏன்னா அந்த மக்கள் பெரிய வேற ஏதாச்சும் விஷயம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் திருந்திக்கலாம். அப்ப என்ன பண்ணாங்க, உடனே கடிதம் எழுதுவாங்க, சொல்லுவாங்க, சஅதே இப்பொழுதைக்கு நீங்க ஆளுநர் கவர்னர் கிடையாது, உங்களை பதவியிலிருந்து விலக்குறேன்னுவாங்க. பிறகு ஒரு பெரிய கமிட்டியை நியமிப்பாங்க, சொல்லுவாங்க போங்க என்ன விஷயம் மக்கள் கிட்ட கேட்டு எடுத்துட்டு வாங்க. இப்ப மக்கள் அந்த கமிட்டி போகும், அங்க கூஃபால உள்ள எல்லா பள்ளியிலையும் போய் விசாரிப்பாங்க. அப்படி ஒரு பள்ளியில விசாரிக்கும் பொழுது ஒரு நபர் எழுந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி சஅதுக்கு சரியா தொழுக வைக்க தெரியல, எங்களுக்கு தீர்ப்பு வழங்கும் பொழுது நீதத்தை கடைபிடிக்க தெரியல, இன்னும் அவருடைய சொல்லும் செயலும் முரணாக இருக்குது, ஒன்னு சொல்றாரு வேற ஒன்னு செய்யறாரு. இப்ப இந்த 3 விதமான கம்ப்ளைண்ட் எடுத்து வைப்பாங்க. அப்ப நல்லா யோசிக்கணும், சஅத் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட ஒரு சஹாபி, நபிக்கு உறவு ரீதியாக மாமா முறை வேணும் ஒண்ணு, இன்னும் இஸ்லாத்தை ஆரம்ப கட்டத்தில் ஏத்துக்கிட்டு சாபிகூனல் அவ்வலூன்ல ஒரு சஹாபி இவங்களும் இருக்காங்க. இன்னும் சொர்க்கத்துடைய சுப செய்திகளை பலமுறை நபியின் நாவினால் கேட்ட சஹாபியில சஅதும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சஹாபியை பார்த்து இவங்களுக்கு தொலை வைக்க தெரியல, இவங்களுக்கு சரியா தொழுக தெரியல, தீர்ப்பு வழங்கும் பொழுது நீதமாக நடந்து கொள்ள தெரியல, இன்னும் இவங்களுடைய சொல்லும் செயலும் வெவ்வேறா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப அந்த சஹாபி அந்த நேரத்துல மனசுடைஞ்சு நிற்பாங்க என்று சொல்லுவாங்க, அல்லாஹ் கிட்ட உடனே கையேந்துவாங்க, யா அல்லாஹ் என்ன பத்தி இந்த நபர் இப்படி சொல்றாரு, தொலைவைக்கு தெரியலன்றாரு, தீர்ப்பு சரியா வழங்க தெரியலன்றாரு, இன்னும் என்னுடைய சொல்லும் செயலும் முரணா இருக்குதா, போருக்கு போன்றாங்க ஆனா கூட வர மாட்டாரு, இந்த மாதிரி விஷயங்கள் சஅது பண்ண கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த விஷயங்களை கொண்டு யா அல்லாஹ் இந்த மக்கள் என்ன இது பண்றாங்க. அப்ப அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இந்த விஷயங்களில் இந்த நபர் பொய்யனாக இருந்தால், இவன் சொன்ன விஷயத்து பொய்யா இருந்தா 3 துஆக்கள் செய்வாங்க. இந்த சொன்ன விஷயத்துல இவன் பொய்யனாக இருந்தா அத்தில் உம்ரா, அவனுடைய வாழ்க்கைய நீளமாக்கு, அவனுக்கு ஹயாத்தை நீண்ட ஹயாத்தை கொடு. அப்ப இது நிறைய பேர் யோசிக்கலாம், நீண்ட ஹயாத்துன்னு ஆசைப்படுற ஒண்ணு தானே, எல்லா மக்களும் அதிகமாக வாழ பாக்குறாங்க, அதிகமா உலகத்தை அடைய பாக்குறாங்க, அப்ப நீளமான ஹயாத்து நல்லது தானே. ஆனா இப்படி கேட்கல, சொன்னாங்க, யா அல்லாஹ் இவன் பொய்யனாக இருந்தா வாழ்க்கைய நீளமாக்கு, ஆயுட்காலத்தை இன்னும் நீளமாக்கு, வ அத்தில் ஃபக்ரா அவனுடைய ஏழ்மைத்தனத்தை இன்னும் நீளமாக்கு.
நீளமான வாழ்க்கை, அதுவும் ஏழ்மை நிறைந்த வாழ்க்கைனா அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப ஏழ்மையையும் நீளமாக்கு, வாழ்க்கைய நீளமாக்கு. பிறகு சொல்லுவாங்க வஅர்ரிதுஹு பில் ஃபிதன், குழப்பங்கள்ல இவனை மாட்டிக்க செய்ய அல்லாஹ், ஃபித்னாக்கள்ல இவனை மாட்டிக்க செய்ய. எப்ப இவன் சொன்ன வார்த்தைகள் பொய்யாக இருந்தா இந்த 3 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிற இந்த அறிவிப்பாளர் நமக்கு சொல்லுவாங்க, இந்த நபர் எங்க சஅதுடைய துவாவுக்கு சொந்தக்காரர் ஆனாரோ, சஅதுடைய இந்த பத்வால மாட்டிக்கினாரோ, இதற்கு பிறகு பார்க்கும் பொழுது நம்ம நல்லபடியா தெரியும் இவருக்கு அல்லாஹ் பெரிய வாழ்க்கையை கொடுத்தான். எந்த அளவுக்கு வாழ்க்கையை நீட்டி கொடுத்தான் அப்படின்னா, வயது முதிர்ந்து தோல் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. இவருடைய தோல் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. எந்த அளவுக்கு கண்ணுடைய இமைகள் கண்ணுக்கு மேல வந்து விழுந்துச்சு. சகத ஹாஜிபஹு அலா ஐனை, கண்களின் மீது கண்ணுடைய இமைகள் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. இந்த அளவுக்கு நீண்ட வாழ்க்கை பெற்றாங்க. இன்னும் சஅத் துவா செஞ்சிருப்பாங்க, ஏழ்மையை அதிகமாக்கு, ஏழ்மையை நீடித்து கொடு. அதில் என்ன இருக்கும், மக்கள் மத்தியில யாசகம் கேட்டுக்கிட்டு இருந்தார். இந்த வயசுல மக்கள் மத்தியில ஒவ்வொரு பருக்கைக்கும், ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்கும், காசு பணத்திற்கு மக்கள் கிட்ட ஏங்கிக்கிட்டு இருந்தார், கையே நின்றுகிட்டு இருந்தார். அப்ப அவ்வளவு பெரிய வயசுல மக்கள் கிட்ட கையே நின்றுகிட்டு இருந்தாரு. இன்னொன்னு, இந்த அளவுக்கு வயசாயும் தோள்கள் தொங்க தொங்க வயது முதிர்ந்து போனாலும் பெண்கள் விஷயத்துல மக்கள் மத்தியில தப்பாக பார்க்கப்படக்கூடிய நபர்கள் ஒண்ணு. இந்த வயசானாலும் பெண்கள் சாலையில போனா அந்த பெண்கள் மத்தியில தப்பா நடந்துக்குவாரு. அப்ப இந்த அளவுக்கு 3 விஷயங்கள்லையும் இந்த நபர் மாட்டிக்கிட்டாரு. சரி, எதனால இப்படி நடந்திருக்கு அப்படின்னு அவரையே கேட்கும் பொழுது அதே நபர் சொல்லுவாரு, அஸாபத்னி தஅவத்து சஅத், எனக்கு சஅதுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. அப்ப இந்த விஷயத்துல பொய்யுரைத்தது அந்த நபர் தான். அப்ப சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சாங்க. அந்த துஆக்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே அங்கீகரிச்சான். அப்ப இந்த விஷயங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். நபியுடைய வார்த்தைகள் நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கும். இத்தகி தஅவத்தல் மத்லூம், அநீதி இழைக்கப்பட்டவருடைய துஆக்களை விட்டு நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களை. ஏன்வாங்க, ஏன் அநீதி இழைத்தவர்கள் எவ்வளவு பெரிய அந்த பாவத்தை செய்யறவங்க, அநீதி இழைக்கிறவங்க, அந்த பாவி எவ்வளவு பெரிய பலம் கொண்ட, படை பலம் கொண்ட, பொருளாதார பலம் கொண்ட நபராக இருக்கட்டும், அநீதி இழைக்கப்பட்டவர் அதே போல எவ்வளவுதான் பெரிய ஏழையான, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மனிதனாகவே இருக்கட்டும், பலவீனமாக இருக்கட்டும், ஆனா அல்லாஹ்வுக்கு மத்தியில இந்த அநீதி இழைக்கப்பட்டவர் தான் ரொம்ப பலம் வாய்ந்தவர். அநீதி இழைத்தவர் அந்த பாவிக்கு ஒரு இதுவே கிடையாது, அல்லாஹ் கிட்ட ஒரு மதிப்பே கிடையாது. எந்த அளவுக்கு நபி ஹதீஸுல் குதுஸி ரீதியாக அல்லாஹ் கிட்ட இருந்து அறிவிப்பாங்க. அல்லாஹ் சொன்னதாக, வ ஜலாலி வ இஸ்ஸதி லஅன்சுரனக வலா பஅத ஹீன், அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, என்னுடைய வல்லமையின் மீது சத்தியமாக, லஅன்சுரனக பஅத வலா பஅத ஹீன், நான் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன். இப்போ செய்யலனா பரவாயில்ல, பிறகு கண்டிப்பா செய்வேன். எப்படி இப்ப அநீதி இழைக்கப்படுதுன்னா இழைக்கப்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய உதவி வந்துரும்ன்றது இங்க இது கிடையாது. ஏன்னா இந்த பாவத்தை செஞ்ச மக்களுக்கு உடனே அல்லாஹ் பதில கொடுக்கணும். அப்படின்னா அல்லாஹ் தஆலா உலகத்துல யாரையும் விட்டு வச்சிருக்க மாட்டான். பள்ளி வெளியிலையும் போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க அந்த ஆயத்துடைய ஆதாரத்தை என்னோட. அநீதி இழைக்கப்பட்டவருடைய கணக்கு அல்லாஹ் உடனே கொடுக்க விரும்புறான். அப்படின்னா இந்த உலகத்துல எந்த உயிரினமும் அல்லாஹ் தஆலா உலகத்துல விட்டு வச்சிருக்க மாட்டேன். எல்லாருமே பாவங்கள் செய்யறவங்க தான். அப்ப இங்க என்ன சொல்லப்படுது, அல்லாஹ் சொல்றான், வலௌ பஅத ஹீன், இப்ப நீங்க வெயிட் பண்ணக்கூடிய நேரமா இருக்கலாம், ஆனா உங்களுடைய இந்த அநீதத்துக்கு நான் கண்டிப்பாக பதில் வாங்காம இருக்க மாட்டேன். லஅன்சுரன்னக், அரபு மொழி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த நூன் சகிலாவுக்கான மதிப்பு என்னன்றது. அல்லாஹ் கண்டிப்பாக உதவி செஞ்சே தீரும்னு சொல்லி காண்பிப்பான். அப்ப இந்த அநீதி இழைக்கப்பட்டவருடைய துஆக்களை விட்டு, பத்வாக்களை விட்டு அல்லாஹ்வுடைய நபி சொல்லியிருக்காங்க, பாதுகாத்து கொள்ளுங்கள். இவங்களுடைய ஒரு போதும் உங்க வாழ்க்கை நாசமாக்குறதுக்கு. வலி மிகுந்த அல்லாஹ் கிட்ட ஒரு வாட்டி கேட்டா போதும் உங்க சொர்க்கம் நரகமா மாறிடும். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லாரும் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரி, அப்ப இப்படி சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது முஸ்தஜாபு தஅவா இருந்தாங்க. இவங்க அல்லாஹ் கிட்ட கையை உயர்த்திட்டா கண்டிப்பா நடக்கும். அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டா அல்லாஹ் கண்டிப்பா அங்கீகரிப்பான். அப்ப இந்த அளவுக்கு இந்த உதாரணங்களை மக்கள் கண்கூடாக பார்த்தாங்க. மக்களுடைய வாயிலிருந்து நமக்கு உதாரணங்கள் கிடைக்கும் நிறைய, அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்ப இந்த அளவுக்கு பேசும் பொழுது இவங்களுடைய பொதுவான தனிச்சிறப்புகள்னு பார்த்தா இதுவும் அடங்கும். மற்ற இதர சில சஹாபாக்களை போல நிறைய முறை நபியின் வாயிலிருந்து, நபியின் நாவிலிருந்து சொர்க்கத்துடைய சுப செய்தி பெற்றவங்க.
இப்போ பொதுவாக அஷ்ரத்து முபஷரால இவங்க பெயர் இருக்கு, பெயர் சொல்லி நபி சொல்லுவாங்க ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் இருப்பாங்க. பிறகு பத்ர் போர்ல கலந்துக்கிற சஹாபி இவங்க. பத்ர் போர் சஹாபி சம்பந்தமாக நபியுடைய ஹதீஸ் இருக்கு. அல்லாஹ் சொன்னதாக இஅமலு மா ஷி'தும் கத் கஃபர்து லக்கும், என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அப்ப பத்ர் சஹாபாக்களுக்கு சிறப்பு அதிகம், அவங்களும் சொர்க்கவாசிகள். இன்னொன்னு பைஅத்து ரிதுவான்ல ஒருத்தராக இருப்பாங்க. சுலஹ் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையின் பொழுது மரத்தின் கீழ் முஸ்லிம்கள் பைஅத் செய்வாங்க. அந்த பைஅத்து செய்த எல்லா சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் வஹி அனுப்பிடுவான். அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன்ல, இந்த பைஅத்து ஷஜரா, இந்த மரத்தின் கீழ் பைஅத்து செய்த 1400 சஹாபாக்கள் எல்லோருக்குமே அல்லாஹ் தஆலா மன்னிப்பு வழங்கிட்டான். அல்லாஹ் அவங்களை பொருந்தி கொண்டான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் திருப்தி கிடைச்சிருச்சு. அப்ப இவங்களும் சொர்க்கவாசிகள். அப்ப பலதரப்பட்ட இடங்களில் நபியின் சொர்க்கத்திற்கு நபியின் நாவிலிருந்து சொர்க்கத்துடைய சுப செய்தி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இந்த அளவுக்கு சிறப்புகள் ஒண்ணு. சரி, இதே இப்படியும் புரிஞ்சுக்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய சிறப்பை நமக்கு எடுத்துரைப்பதற்கு மக்கள் சொல்லுவாங்க, சில அந்த கூஃபா மக்களுடைய பேச்சை கேட்டு உமர் எதுக்கு அவங்களை பதவியிலிருந்து இறக்கணும், இவங்களுக்கு பதவியில இருக்கக்கூடிய தகுதி இல்லைன்னு நினைச்சாரா உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா? இப்படி மக்கள் பேசுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஹலீஃபாக்கள், நபிக்கு பிறகு வந்த இந்த ஹலீஃபாக்கள் இஸ்ராத்தை அழகா எடுத்து போனாங்க, அழகா கொண்டு போய் சேர்த்தாங்க. அதனாலதான் இந்த கூஃபாவுடைய கவர்னர் பதவியிலிருந்து இறக்குன உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு பிறகு உலக முஸ்லிம்களுக்கு ஹலீஃபாவா ஆக்குறதுக்கு இவங்க பெயரையும் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த எடுத்து வைக்கப்பட்ட 6 சஹாபாக்கள் பெயர்ல இவங்க பெயரும் இருக்கும். அப்ப இவங்களுக்கு பதவியை சமாளிக்கக்கூடிய பொறுப்பும் உணர்வும் திராணியும் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த கூஃபா மக்களுடைய இதுல இவங்க மாட்டிக்கொள்ள கூடாது. இதனால அங்கிருந்து இறக்குனாங்க. அல்ஹம்துலில்லாஹ். பிறகு சொன்னாங்க, எனக்கு அடுத்து ஹலீஃபாவா இருக்கிறாங்க அப்படி இந்த 6 பேர் ஒருத்தரா இருப்பாங்க. அந்த 6 பேர்ல சஅத் பின் அபி வக்காஸ் ஒருத்தர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹைர், இன்னும் அழகான இந்த வாழ்க்கையை வாழ்வாங்க. கடைசி காலத்தை மரணத்தை பத்தி பேசும் பொழுது இதுவும் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், நமக்கும் தேவையான விஷயங்கள்ல ஒன்று வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹஜ் பயணம் ஏற்பட்டுச்சுல்ல கடைசி நாட்கள்ல. அந்த ஹஜ் பயணத்திற்காக மக்காவுக்கு போவாங்க. அந்த மக்காவுக்கு போகும் பொழுது கூட சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருப்பாங்க. அந்த நேரத்தில் சஅதுக்கு உடம்பு முடியாமல் போகும் ரலியல்லாஹு அன்ஹு. உடம்பு நோய்வாயில பாதிக்கப்படுவாங்க. அவங்க நினைச்சுப்பாங்க, நான் இதோட மரணிக்க தான் போறேன், வலி அதிகமா இருக்கும், நான் மரணிக்க தான் மௌத்தாக தான் போறேன், என்னுடைய மரணப்படுக்கையா இருக்கு நினைச்சுப்பாங்க. நபி இவங்களை பார்க்க வரும் பொழுது சொல்லுவாங்க, நபியே எனக்கு ஒரே ஒரு மகள் இருக்காங்க, எனக்கு வாரிசுன்னு பார்த்தா ஒரே ஒரு பெண் பிள்ளை தான், வேற பிள்ளை உறவு எனக்கு எதுவுமே கிடையாது, என்னுடைய சொத்து அதிகமா இருக்கு, நான் கொஞ்சம் அல்லாஹ் தஆலா எனக்கு வசதியை கொடுத்துருக்கான், என்னுடைய சொத்துல அதிகமான பங்கு ஒரு 3/4 வாசிக்கிட்டு நான் அல்லாஹுடைய பாதையில வசியத்து பண்ண விரும்புறேன், அல்லாஹுடைய பாதையில கொடுக்க விரும்புறேன். அப்ப நபி சொன்னாங்க, வேணா சஅதே கொடுக்காதீங்க. இதை கேட்டு சஅத் மறுபடியும் சொன்னாங்க, ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அப்ப என்னுடைய சொத்துல சரிபாதி அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்குறேன். அப்ப சொன்னாங்க, வேணா சஅத் வேணாம். இப்ப மறுபடியும் சொன்னாங்க, என்னுடைய சொத்தை 3 பங்கா பிரிச்சு 1 பங்கை கொடுக்க விரும்ப அல்லாஹ்வுடைய பாதையில. அப்ப சொன்னாங்க, சுலுஸ் 3/1 பங்கு போதுமானது, சுலுஸ் கசீர் இதுவே ரொம்ப அதிகமானது, இந்த 3/1 பங்கு கொடுக்கறதே ரொம்ப பெரிய விஷயம், ஆனா இதுக்கு மேல நீங்க தாண்டக்கூடாது. இங்க மக்கள் என்ன பிடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, நபி இவங்களை மட்டும் ஓர வஞ்சனை பண்ணி பாக்குறாங்க. எல்லா சஹாபாக்களும் தன்னுடைய பொருளை வாரி வழங்கும் பொழுது அபூபக்கர் முழுமையா சொத்தை கொடுக்க வந்தாங்க, உஸ்மான் அதிகமாக சொத்துக்களை பங்கிட்டு வந்தாங்க, அதே போல அப்துர்மான் பின் அவுஃப் அதிகமாக நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய பணம் கொடுக்கும் பொழுதுதான் தடுக்காத நபி சஅத் கொடுக்கும் பொழுது ஏன் தடுக்கணும்? அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்க விரும்புறாங்க, அப்ப சஅத் கொடுக்க ஏன் தடுக்கணும்? அப்ப அழகான இஸ்லாமிய விஷயங்கள் நபி சொல்லி கொடுத்தாங்க, சஅதே இந்த நேரத்தில் நீ கொடுக்க சரி கிடையாது, நீங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்து முழு சக்தியும் முழு ஆற்றலும் உங்க உடல்ல நல்ல எந்த ஒரு நோய்வாய் இல்லாம ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது நீங்க முழு சொத்தையும் கொடுத்திருந்தாலும் வாங்கியிருப்பேன், நீங்க சொத்துக்களை முழுசா கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா எங்க நீங்க மரணத்துக்கு பயந்து இருக்கிறீங்களோ, மௌத்தை எண்ணி இருக்கிறீங்களோ, மரணத்துக்கு கிட்ட இருக்கிறீங்களோ, இந்த இடத்துல நீங்க தான தர்மங்களை பொதுவாக மக்கள் விரும்புவாங்க, அதிகமா செஞ்சு அல்லாஹ் நல்ல பேர் வாங்கினோம்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடம் அதுக்கான இடம் கிடையாது. ஏன்? அழகா பாடத்தை புகட்டியும் போனாங்க, சஅதே இன்னக இன் ததர வரசதக், உங்களுடைய வாரிசுதாரர்களை அக்னியான் செல்வந்தர்களாக விட்டுட்டு போறது ரொம்ப சிறந்தது. எதிலிருந்து? கைரும் மின் அன் ததரஹும் ஆலத்தன் யதகஃபஃபூன அன்னாஸ், அவங்கள உங்களுக்கு பின்னாடி மக்கள் மத்தியில கை ஏந்தி நிற்கக்கூடிய நிலையிலிருந்து
தள்ளி அவங்களுக்காக ஒரு சொத்தை நீங்க வச்சுட்டு போற ரொம்ப சிறந்ததுன்னாங்க. அப்ப நமக்கு பின்னாடி நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய வாரிசு மக்கள், நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி சொத்துக்களை சேர்த்து வைக்கிறது இஸ்லாம் தடுக்கல. இஸ்லாம் சொல்லுது, நீங்க போகும் பொழுது உங்களுடைய குடும்பத்தினர் நீங்க இல்லாம நல்ல ஸ்டேபிளா இருக்கணும், அவங்களுக்குன்ற பேக்ரவுண்ட் இருக்கணும், அவங்களுக்காக சொத்துகள், அவங்களுக்கான விஷயங்கள், வசதிகள் ஏற்பாடு பண்ணிட்டு தான் போகணும். இந்த எல்லாத்தையும் நீங்க வாரி வழங்குறேன்னு சொல்லக்கூடாது. அப்ப இந்த அளவுக்கு பாடங்களை சொல்லி கொடுத்தாங்க. பிறகு ஆறுதல் படுத்தினாங்க, சஅதே நீங்க இப்ப இறந்து போறேன்னு பயப்படுறீங்க, ஆனா கண்டிப்பா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இதை கொண்டு மௌத்தை கொடுக்க மாட்டான். ஏன்? உங்களை கொண்டு பல மக்கள் லாபத்தையும் அடைவாங்க, பல மக்கள் நஷ்டத்தையும் அடைவாங்க. லாப நஷ்டங்கள் உங்கள் மூலமாக மக்கள் கண்டிப்பா அடைவாங்க. எப்படி? பலன் அடைவாங்க முஸ்லிம்கள், நஷ்டம் அடைவாங்க காஃபிர்கள். உதாரணத்துக்கு காதிசியா போரை பத்தி பார்த்தோம். 1,00,000 படை கொண்ட வீரர்கள், 1,00,000 படை கொண்ட பெரிய ஒரு ராஜாங்கம், அது அரசாங்கம். அது இந்த மக்களை மிக இலகுவாக வீழ்த்திருப்பாங்க. அந்த 1,00,000 படை கொண்ட அந்த நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம், இழப்பு அது. அப்ப உங்களை கொண்டு ஒரு சில மக்கள் லாபம் அடைவாங்க, முஸ்லிம்கள் லாபம் அடைவாங்க, இந்த காஃபிர்கள் நஷ்டம் அடைவாங்க. இன்னும் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு சஅதுடைய நெத்தியில, மூஞ்சில, உடம்புல கையை தேய்ச்சி துவா செய்வாங்க. அல்லாஹும்ம அஷ்ஃபி சஅதா, யா அல்லாஹ் சஅதுக்கு நிவாரணத்தை கொடு, இந்த நோயிலிருந்து ஷிஃபாவை கொடு. இந்த ஹதீஸ, இந்த விஷயத்தை நபியுடைய மரணத்துக்கு பிறகு எங்கெங்கெல்லாம் மக்கள் கிட்ட சொன்னாங்களோ அங்க இந்த சஅது தான் சொல்லுவாங்க, மக்களே அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்றேன், நான் இப்போ உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்றேன், இப்ப சொல்லும் பொழுது கூட நபியுடைய கை குளிர்ச்சி உடம்புல நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன். நபி என் உடம்புல தேய்ச்சி கொடுத்தாங்கல்ல, அந்த நபியின் கை குளிர்ச்சியை இப்ப சொல்லும் பொழுது நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன்னாங்க. அப்ப இந்த அளவுக்கு அழகான வாழ்க்கையை வாழ்வாங்க. வாழ்ந்து 82வது வயசுல மரணம் அடைவாங்க. 82வது வயசுல வஃபாத் அடைவாங்க, மரணம் அடைவாங்க. அந்த மரணத்துக்கு முன்னாடி அந்த மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுவாங்க, நான் வீட்டில் ஒரு ஜுப்பா ஒன்று வச்சிருக்கேன், ஒரு உடையை நான் பாதுகாப்பாக வச்சிருக்கேன், அந்த உடையை கொண்டு வாங்கன்னுவாங்க. அந்த ஜுப்பா, அந்த உடை கொண்டு வரப்படும். சொல்லுவாங்க, நான் இறந்த பிறகு எனக்கு கஃபனாக நீங்க அணியும் பொழுது அந்த 3 துணிகள்ல ஒரு துணி இந்த ஜுப்பாவா இருக்கணும். கேட்பாங்க, எதுக்கு இந்த அளவுக்கு இது பண்றீங்க? சொல்லுவாங்க, இஸ்லாத்திற்காக நாங்கள் கண்ட முதல் போர் பத்ர் போர், அந்த பத்ர் போர்ல இந்த உடையை அணிந்துதான் அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிஞ்ச, இந்த உடையில தான் பத்ர நான் சந்திச்சேன், இந்த உடையில தான் பத்ர் போர்ல கலந்துக்கிட்டேன். அப்ப நான் விரும்புறேன் இந்த உடையோடு நான் மண்ணுக்குள்ள போகணும். அப்ப எனக்கு நீங்க கஃபனாக போடக்கூடிய 3 உடைகள்ல ஒரு உடை என்னுடைய பத்ர் போர்ல நான் போட்ட இந்த உடையா இருக்கணும்னு பாதுகாத்து வச்சிருப்பாங்க. அந்த உடையை போட சொல்லுவோம். அப்படி நடந்திருக்கும். அப்படியே தான் அல்ஹம்துலில்லாஹ். பிறகு இன்னும் கடைசி நேரத்துல கடைசி மூச்சுகளை வாங்கிட்டு இருப்பாங்க. தன்னுடைய மகன் முஸாபின் மீது படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மகன் அழுதுகிட்டு இருப்பார். அப்ப சொல்லுவாங்க, முஸாபி அழாதீங்க, உன்னுடைய தந்தைக்கு அல்லாஹ் தஆலா வேதனை கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான்? நம்முடைய நபி நான் எனக்காக துவா செஞ்சிருக்காங்க, நம்முடைய நபி உன்னுடைய தந்தைக்காக துவா செஞ்சிருக்காங்க, கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போவாருன்னு சொல்லிட்டு, நம்முடைய நபி உன்னுடைய தந்தையுடைய சொர்க்கத்தின் சுபச்செய்தி கொடுத்திருக்காங்க, அப்ப கண்டிப்பா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னுடைய தந்தையே வேதனைப்படுத்த மாட்டான். இப்ப பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுத்தாங்க. அதே அவங்களுடைய மடியில அதே நேரங்கள்ல வஃபாத்தும் ஆனாங்க. வஃபாத் ஆன பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, இவங்களுடைய ஜனாசாவை பள்ளிக்குள்ள கொண்டு போங்க, நானும் சொல்ல விரும்புறேன். நானும் ஜனாசா தொழுகை, பெண்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து கபர்ஸ்தானுக்கு போற அனுமதி கிடையாது, ஜனாசா தொழுகையில கலந்துக்கலாம் சொன்னாங்க. நானும் சொல்ல விரும்புறேன், பள்ளிக்குள்ள கொண்டு போங்க. அப்ப சஹாபாக்கள் தாபீன் கொஞ்சம் பயந்தாங்க, பள்ளிக்குள்ள எப்படி கொண்டு போறது? அப்ப சொல்லி கொடுப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹல் மற்றும் சுஹைல் 2 பேருடைய ஜனாசாக்களை பள்ளிக்குள்ள தான் தொலை வச்சாங்க, பள்ளிக்குள்ள கொண்டு போறது பிள்ளை கிடையாது. அப்ப இவங்களுடைய ஜனாசா பள்ளிக்குள்ள கொண்டு போகப்பட்டுச்சு, தொலை வைக்கப்பட்டுச்சு. பின்னாடி உம்முல் முஃமினீன் நம்முடைய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் தொழுகையில கலந்துக்கிட்டாங்க. அப்ப இந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை அழகாக நடந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து போனாங்க. நமக்காக நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்தும் போனாங்க. எப்படி நம்முடைய துஆக்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான், எப்படி வாழ்ந்தா நம்முடைய துஆக்களை அல்லாஹ் மறுக்காம இருப்பான், இந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா எப்படி நீங்க வாழ்க்கை அமைச்சிக்கணும், அல்லாஹ் எந்தெந்த முறையில் நமக்கு உதவி செய்வான், இன்னும் இந்த அநீதம் இழைக்கப்பட்ட மக்களின் துஆக்கள் இருந்து எப்படி பாதுகாத்து இருக்கணும், அவங்களுடைய துஆக்கள்ல மாட்டிக்கிட்டா எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை சேதமடையும்,
அல்லாஹ்வுடைய அழகான வாழ்க்கை எப்படி வாழ்ந்து போகலாம், இஸ்லாத்தில் எப்படி வாழ்ந்து போகலாம், எல்லாத்தையும் நமக்கு அழகா சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இன்னும் செல்வந்தர்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டும் போனாங்க. கடைசியா நீங்க உலகத்தை விட்டு போகும் பொழுது கடைசி தருணத்துல எல்லாத்தையுமே அல்லாஹ்வுடைய பாதையில கொட்டுறது சரி கிடையாது. பாதி சொத்துகள் அல்லாஹ்வுடைய பாதையில கொட்டுறது சரி கிடையாது. 1/3 தான் கடைசி நேரத்துல மரண தருவாய் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில செய்யணும். என்னென்னதான் நம்ம சதக்காக்களுக்காக வேண்டி நம்ம நினைச்சிருப்போமோ நாடி இருப்போமோ அந்த விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு இந்த அளவுக்கு உடல் சக்தி கொடுத்திருக்கும் பொழுது, அல்லாஹ் நமக்கு தெம்பு கொடுத்திருக்கும் பொழுது, இந்த வயசுல இந்த நிலைமையில அல்லாஹ்வுடைய பாதையில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செலவு பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம உலகத்தை விட்டு போகும் பொழுது நமக்கு பின் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப மக்கள் மத்தியில கையேந்தி நிற்கக்கூடிய நிலைமைக்கு நாம் ஆளாகக்கூடாது. அப்ப இந்த பாடங்கள் சஹாபாக்கள் வாழ்க்கையில கிடைக்கும். சஹாபாக்கள் வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் சஹாபாக்கள் பயணித்த வழியில் இஸ்லாமை அணுகக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவனாக. அல்லாஹும்ம ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.